பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 86வது சங்கீதம் 7வது வசனம், Psalms 86 verse 7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். நான் துயரப்படுகிற நாள், கஷ்டப்படுகிற நாள், கண்ணீர் விடுகிற நாள். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இப்படிப்பட்ட துயரத்தில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பத்தை யாரும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய துயரத்தை கேட்கிறதற்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலையில நான் விசுவாசிக்கிறேன், நீ என்ன துயரத்தில் இருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் அவர் கேட்டருளி உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை உங்களுக்கு இந்த நாளிலே தருவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலையில் அநேக துயரத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவரே, தேவனுடைய கரம் அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. அவளை நன்மையினால் நிரப்புங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்கப்பா. அந்த துயரத்தெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க, அந்த கஷ்டங்களெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ஞானம், நல்ல சுகம் பலனை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே, கிச்சன் பகுதியை நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். அந்த இடத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அது வீட்டில் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஒரு குறைவில்லாதபடி அவளை நிறைவாய் நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே பலப்படுத்துவீராக ஆண்டவர். எல்லாருடைய பலவீனங்கள் முற்றிலுமாய் மறையட்டும் அப்பா. எல்லாருடைய பிளட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வரட்டும் ஆண்டவர். இந்த நிமிஷம் எல்லா ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வரட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகள், அந்த வலியின் நிமித்தமாக படுகிற கர்த்தாவே வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அந்த துயரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த பிள்ளைகளுக்கு நீர் இப்பொழுதே உதவி செய்வீராக, அவளை காத்துக்கொள்வீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே, சால்வேஷன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேவையெல்லாம் சந்திங்கப்பா. இதனால கூகுள் பே, ஃபோன் பே, பேச்சு மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற ஒவ்வொரு காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளை வாழ்க்கையில் நிறைவாய் நடத்துங்க ஆண்டவரே. இதுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் ஆண்டவர் முற்றிலுமாய் ஒளிந்து போகட்டும் அப்பா ஆண்டவர். நீரே கர்த்தாவே எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக ஆண்டவர். எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, இதனால பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உங்க கோடான கோடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. அங்க சுகமாய் தங்கட்டும், சுகமாய் வேலை செய்யட்டும், சுகமாய் படிக்கட்டும். அந்த பிள்ளைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்கப்பா. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வை நீங்க கட்டளையிடுங்கப்பா. நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் வெனஸ்டே நடக்கிறதான ஆண்டவர் உமன்ஸ் பிரேயர் ஆசீர்வதிங்க. ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர் ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. அநேகரை கொண்டு வாங்க ஆண்டவர். பெங்களூர் பட்டணத்துக்கு ஆண்டவர், இந்த சபை, இந்த ஊழியம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தமிழகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கேரளா மாநிலத்துக்கு, ஆந்திராவுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. இந்தியா தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தாவே இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவீரமா ஜெபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். விசேஷமாய் நாளைய தினத்தில் நமக்கு விமன்ஸ் பிரேயர் இருக்கிறது. சரியாக 10:30க்கு நீங்கள் ஆலயத்துக்கு வரும்படியாக சகோதரிமார்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. God bless you.